ஜாவா டுட்டோரியல் பார்த்துட்டு வரோம். அதில் வேரியபிள் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள் இருக்கக்கூடிய டைப்ஸ் பற்றி வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வேரியபிள்? இப்போ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். அந்த ப்ரோக்ராம் எதுக்காக கிரியேட் பண்ணுறோம்? ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு. அப்போ டாஸ்க் பண்ணோம்னா இன்புட் கொடுக்கணும். இன்புட் கொடுத்தாதான் அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அப்போ இன்புட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்புட் அப்படின்றது ஒரு டேட்டா. ஓகே, டேட்டான்றது அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. 5 அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர், 5.5 அப்படின்றது அது ஒரு டெசிமல் வேல்யூ, சி அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு கேரக்டர், ஆப்பிள் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங். இந்த மாதிரி பூலியன் வேல்யூஸ், ட்ரூ ஃபால்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு டேட்டா எடுத்துக்கலாம். 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5 அப்படின்றது இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹோல் நம்பரை ப்ரோக்ராமிங்ல எப்படி சொல்லுவாங்கன்னா இன்டீஜர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டீஜர் இந்த டேட்டாவை நம்ம இன்புட்டா அனுப்பும் பொழுது அந்த இன்புட் வேல்யூ போயிட்டு மெமரியில ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகணும். மெமரியில ஸ்டோர் ஆனா மட்டும்தான் அந்த வேல்யூவை ப்ரோக்ராம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டா கொண்டு வரும். ப்ரோக்ராம்ல வேரியபிள் கிரியேட் பண்றோம். ஸோ ப்ரோக்ராம்ல எப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றது, அதுக்கான சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் கொடுக்கணும், ஸ்பேஸ் விட்டுட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும், ஈக்குவல் டு வேல்யூ, செமிகோலன். ஸோ டேட்டா டைப் அப்படின்றது நீங்க ஒரு இன்டீஜர் நம்பர் 5 அப்படின்றது தான் இன்புட் வேல்யூவா இருக்கு அப்படின்னா உங்களுடைய டேட்டா டைப் இன்டா இருக்கணும். ஃப்ளோட் 5.5 அப்படின்னா அதுக்கு ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப்பை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா இது நம்ம உருவாக்குற ஒரு நேம். ஓகே, இது நீங்க எந்த நேம்னாலும் கொடுக்கலாம். பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதாவது கீவேர்ட்ஸை கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. கீவேர்ட்ஸ் அப்படின்றது இப்போ இன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை பார்த்தோம். ஸோ இன்ட்ன்ற வேர்ட் நீங்களா கிரியேட் பண்ணீங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு வேர்டு அதுதான் கீவேர்டு. அது வேரியபிள் நேமா பயன்படுத்தக்கூடாது. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஏ அது மாதிரி நம்பர்ஸை முன்னாடி ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடாது. 5A அப்படி கொடுக்கக்கூடாது, அது தப்பு, அக்செப்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி இன்னுமே சில விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் அதை நான் சொல்றேன். ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் நேமை கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், அதுக்கப்புறம் வேல்யூ 5. ஓகே, 5ன்ற நம்பர். ஸோ கொடுத்தாச்சு. அது எப்போ மெமரியில போயிட்டு ப்ராசஸ் ஆகும்னா நம்ம கம்பைல் பண்ணும் பொழுது. ஸோ கம்பைலர் என்ன பண்ணோம், மிஷினுக்கு புரியுற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்ணோம். ஏன்ற வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிளை மெமரியில கிரியேட் பண்ண அதுல 5ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ண அந்த மாதிரி விஷயங்களை கன்வே பண்ணோம். ஸோ அப்படி கன்வே பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா ரேம் மெமரிக்குள்ள இன்ட் அப்படின்றத கம்பைலர் பார்க்கும். பார்த்த உடனே ஓகே 4 பைட் அப்படின்றது அதுக்கு மாறாத ஒரு விஷயம். ஓகே, 4 பைட் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிரும். அதுக்கப்புறம் வேரியபிள் நேம், ஓகே இந்த ஸ்பேஸ்க்கு ஒரு மெமரி நேம் வேணும், அதுதான் ஏன்றத நோட் பண்ணிரும். அதுக்கப்புறம் 5 அப்படின்ற வேல்யூ இருக்கு, உடனே அந்த ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஓகே, இப்போ ஏன்ற மெமரிக்குள்ள 5ன்ற வேல்யூ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு வேணும்னா இந்த வேல்யூவை மாத்த முடியும், சேஞ்சபிள் தான். ஓகே, வேரியபிள் நேம்ல இருக்கக்கூடிய வேல்யூ சேஞ்சபிள். ஸோ நீங்க ப்ரோக்ராம்ல A = 6 கொடுத்துட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய 5ன்றத கம்பைலர் ரிமூவ் பண்ணிட்டு 6 ஸ்டோர் பண்ணிடும் எப்போ நீங்க கம்பைல் பண்ணும் பொழுது. ஸோ வேரியபிள் நேம் சேஞ்சபிள் தான். ஓகேவா? ஸோ எக்லிப்ஸ் சாஃப்ட்வேர்ல ஜாவா ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வேரியபிள் கிரியேட் பண்றது, அது எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ள இன்ட் ஸ்பேஸ் A = 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்கு 5ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்றோம். அதை எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுறது கன்சோல்ல அப்படின்னா system.out.println ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள டபுள் கொட்டேஷன் போட்டீங்கன்னா அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள நீங்க என்ன போட்டாலும் அப்படி கண்ணை மூடிட்டு உங்களுக்கு கன்சோல்ல பிரிண்ட் ஆயிடும். ஸோ நான் பிரிண்ட் A = அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்கு வெளியில அண்ட் பிரேஸ்க்கு உள்ள பிளஸ்ன்ற சிம்பிளை போட்டுறணும். பிளஸ் போட்டு அதுக்கப்புறம் ஏன்ற வேரியபிள் நேமை கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணணும். ஸோ அவுட்புட் பிரிண்ட் A = 5 அப்படின்றது. ஸோ இப்போ இன்டிஜர் வேல்யூவை நம்ம எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோட் அப்படின்றது டெசிமல் வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகே, ஃப்ளோட் அப்படின்ற கீவேர்ட் பயன்படுத்தணும். ஸோ ஃப்ளோட் வேரியபிள் நேம் சேம் A = 5.5. இந்த வேல்யூக்கு அப்புறம் நீங்க F அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு எரர் ஷோ பண்ணாது. ஸோ ஃப்ளோட் அப்படின்ற போது மெமரி 4 பைட், இன்ட்டுக்கும் 4 பைட் மெமரி கிரியேட் பண்ணும்.
ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவை கிடையாது. சேம் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து சேம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் டபுள்ன்றது 8 பைட் மெமரி. இதுவும் டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். ஸோ 5.5 லாஸ்ட்ல டீன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய டெசிமல் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா இந்த டேட்டா டைப் பயன்படுத்தணும். ஸோ நெக்ஸ்ட் கேர், சிங்கிள் கேரக்டர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறது. ஓகே, இது 1 பைட் மெமரி வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ கேர் ஏ ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள நீங்கள் எந்த கேரக்டர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ன்றது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், அதாவது வேர்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ் அது வந்து கேப்ஸில் கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங் எஸ் வந்து கேப்ஸு. ஸோ ஏ ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஹலோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணும் பொழுது பிரிண்ட் ஏ ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பூலியன். ஸோ பூலியன்றது வந்து அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்கும். ஓகேவா? பூலியன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அப்போ டேட்டா டைப் வந்து பூலியன் தான். ஸோ பூலியன் வேரியபிள் நேம் ஏ ஈக்குவல் டு அதுக்குள்ள வேல்யூவா ட்ரூன்னு கொடுத்துட்டீங்கன்னா ட்ரூன்றது ஏக்குள்ள ஸ்டோர் ஆயிடும். ஸோ பிரிண்ட் பண்ணும்பொழுது ட்ரூன் பிரிண்ட் ஆயிடும். அதே மாதிரி ஃபால்ஸ் கொடுத்தா ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்போ வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் அது எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம்.